சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னல் போஸ்டில் தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன்குமார் வழங்க கேட்கலாம். நவீன்குமார், இந்த வாகன நெரிசல் எவ்வளவு மணி நேரம் இருக்கு? இப்ப இந்த வாகன நெரிசலை சரி செய்ய போக்குவரத்து காவலர்கள் அங்க வந்திருக்காங்களா? என்ன நிலவரம்? பரபரப்பான அலுவல் நேரங்களில் எதிர்பாராத விதமாக தண்ணீர் லாரி ஒன்று இந்த பூந்தமல்லி பாரிவாக்க சந்திப்பில் வேகமாக மோதியதில் இந்த சிக்னல் போஸ்ட் ஆனது வேகமாக வீழ்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக அந்த வழியே வந்த ஒரு கறிக்கோழி வாகனம் மீது இந்த சிக்னல் போஸ்ட் வீழ்ந்திருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக இந்த போஸ்ட் வீழ்ந்ததில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. எனினும் இந்த போஸ்ட் மற்றொரு வாகனத்தின் மீது விழுந்ததால் அதாவது ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி செல்லக்கூடிய சாலையில் பூந்தமல்லி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது சம்பந்தமாக அந்த பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் துரிதமாக செயல்பட்டு கூடுதலாக போக்குவரத்து போலீசார்களை வரவழைத்து இந்த போக்குவரத்தை சீர் செய்ய பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் தான் பல்வேறு கல்லூரி தொழிற்சாலைகள் செயல்படும் சூழலில் காலை வேளையில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலையில் ஏற்பட்ட விபத்தால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையிலும் துரிதமாக செயல்பட்டு பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்து சிக்னலை அகற்றியும் அதே போன்று விபத்துக்குள்ளான வாகனத்தை அங்கிருந்து அகற்றியும் இந்த போக்குவரத்து சீர்திருத்த பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அதிவேகமாக இந்த சிக்னல் போஸ்டில் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற தண்ணீர் லாரியை சிசிடிவி கேமராவை கொண்டு பிடிக்கும் முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். காலை நேரத்தில் இந்த பகுதியில் ஏற்பட்ட வாகன நெரிசலால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றாலும் துரிதமாக செயல்பட்ட போலீசார் தற்போது போக்குவரத்தை சீர் செய்திருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி நவீன்குமார்.